லிமிட்டட் டைம்லைன் கூகுள்ல சர்ச்ல பாத்தீங்கன்னா எங்கேயுமே ரேங்கிங்ல தட் இஸ் ஓவரால் டிஜிட்டல் பிரசன்ஸே ரொம்பவும் புவரா இருந்துச்சு. டு 45th டேக்குள்ள எங்களுக்கு கூகுள் ஃபர்ஸ்ட் பேஜ் ரேங்கிங் வந்துருச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ப்ராஜெக்ட். ஒரு கிளைண்ட், இந்த கிளைண்ட் பாத்தீங்கன்னா ஒரு ஓவர்சீஸ் எஜுகேஷன் கன்சல்டன்ட் கம்பெனி. இவங்களுக்கு என்னன்னா ரொம்ப லிமிட்டட் டைம் தான் இருக்குது. அந்த லிமிட்டட் டைம்குள்ள நியர்லி 2000+ லீட்ஸ் ஜென்ரேட் பண்ணணும். அப்பதான் நியர்லி பாத்தீங்கன்னா ஒரு 250 லீட்ஸ் பக்கம் க்ளோஸ் பண்ண முடியும் அவங்களால. ஸோ ரொம்பவும் ஒரு டைட் டைம்ல தான் எங்கிட்ட டிஸ்கஷன் ஸ்டார்ட் பண்ணாங்க. நான் ஒரு 4-5 டேஸ் டைம் எடுத்து ஒரு சூப்பரான ஒரு ஸ்ட்ராட்டஜி டிஃபைன் பண்ணோம். இந்த ஸ்ட்ராட்டஜில இருக்கிற ஒரு பெரிய ப்ராப்ளம் என்ன நம்ம சால்வ் பண்ண வேண்டியது பாத்தீங்கன்னா 45 டேஸ்க்குள்ள நம்ம ரிசல்ட் எடுத்துட்டு வரணும். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இப்ப இந்த கிளைண்ட் இவரோட வெப்சைட் பாத்தீங்கன்னா கூகுள்ல சர்ச்ல பாத்தீங்கன்னா எங்கேயுமே ரேங்கிங்ல, தட் இஸ் வித்தின் 10 pages குள்ளேயே ரேங்கிங்ல. இது ஒரு ப்ராப்ளம். செகண்ட் பாத்தீங்கன்னா கூகுள் மை பிசினஸ் ரொம்ப புவரா இருக்குது. நிறைய அவங்களோட பிசினஸ்ல பாத்தீங்கன்னா லொகேஷன்ஸ்லாம் எனேபிள்ட் ஆகல. இது ஒரு ப்ராப்ளம். தேர்ட் பாத்தீங்கன்னா பேக்லிங்ஸ் ஏதாவது இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த விஷயமும் இங்க இல்ல. விச் மீன்ஸ் என்னன்னா இந்த பர்டிகுலர் கிளைண்ட்டுக்கு ஓவரால் டிஜிட்டல் பிரசன்ஸே ரொம்பவும் புவரா இருந்துச்சு. இது ஒரு பெரிய மேஜர் ப்ராப்ளம். ஸோ எங்க கிட்ட இருந்த சேலஞ்ச் என்னன்னா லிமிட்டட் டைம். இந்த லிமிட்டட் டைம்குள்ள இந்த கிளைண்ட்டுக்கு எப்படி நம்ம லீட்ஸ் ஜென்ரேட் பண்ண முடியும், இதுதான் இங்க நாங்க சால்வ் பண்ண விஷயம். கிட்டத்தட்ட 1 வீக் நாங்க என்ன பண்ணோம்னா நிறைய விஷயத்த ஸ்டடி பண்ணோம். ஃபர்ஸ்ட் இவங்களோட காம்படிட்டர் எல்லாமே ஸ்டடி பண்ணோம். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இவங்களோட ஃபியூ காம்படிட்டர்ஸ், நாங்க ஒரு 10 காம்படிட்டர் எடுத்தோம். அதுல 3 பெஸ்ட் காம்படிட்டர் எடுத்தோம். இவங்க எல்லாருமே என்ன பண்ணிருக்காங்கன்னா த பெஸ்டா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணிருக்காங்க. லிட்டரலி என்னன்னா 10,000 ஸ்டூடெண்ட்ஸ், 5,000 ஸ்டூடெண்ட்ஸ், 2,000 ஸ்டூடெண்ட்ஸ்னு எல்லாருமே ஃபாரின் எஜுகேஷனுக்கு சென்ட் பண்றாங்க. இவங்களோட டிஜிட்டல் பிரசன்ஸ் ரொம்பவும் அதிகமா இருந்துச்சு. நாங்க இந்த 3 காம்படிட்டர் நாங்க செலக்ட் பண்ணோம். இந்த 3 காம்படிட்டரோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையுமே மானிட்டர் பண்ணி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இந்த காம்படிட்டர்ஸ் சோஷியல் மீடியா எப்படி இது பண்ணிருக்காங்க, எந்த அளவுக்கு அக்ரெசிவா இருக்காங்க, கூகுள் சர்ச் இன்ஜின்ல எந்த மாதிரி அக்ரெசிவா எஸ்இஓ பண்ணிருக்காங்க, கூகுள் மை பிசினஸ்ல எந்த அளவுக்கு பண்ணிருக்காங்க, பெய்ட் ஆட்ஸ் எந்த அளவுக்கு ரன் பண்றாங்க, பிஆர் எப்படி பண்றாங்க, இந்த மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி திங் என்ன பண்ணோம், ஒரு 3 பிகர் காம்படிட்டர்ஸ்க்கு நாங்க ஸ்டடி பண்ணோம். பேரலா இதை பேஸ் பண்ணி நாங்க ஒரு நியூ டைப் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி நாங்க பார்ப்போம். இந்த ஸ்ட்ராட்டஜில நான் ஃபர்ஸ்ட் சொல்ல வேண்டியது என்னதுன்னா வித்தின் 45 டேஸ் நாங்க கூகுள் ஃபர்ஸ்ட் பேஜ்ல அவங்களுக்கு ரிசல்ட் கொண்டு வந்துட்டோம். விச் மீன்ஸ் என்னன்னா கிட்டத்தட்ட 25 டிஃப்ரெண்ட் கீவேர்ட்ஸுக்கு டிஃப்ரெண்ட் லொகேஷனுக்கு அவங்கள கூகுள் ஃபர்ஸ்ட் பேஜுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜியால கொண்டு வந்துட்டோம். இப்ப அந்த ஸ்ட்ராட்டஜி பத்தி தான் நம்ம டீடைல்டா பார்க்க போறோம். நம்ம மறுபடியும் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான் லிமிட்டட் டைம்லைன். இந்த 45 டேஸ்ல நாங்க பிசினஸ் டிரைவ் பண்ணோம் அவங்களுக்கு. இதுல எங்கேயுமே பாத்தீங்கன்னா நமக்கு பிளாக் ஹேட்டோ இல்ல கிரே ஹேட் டெக்னிக்ஸோ கிடையாது. எல்லாமே ஒயிட் ஹேட் டெக்னிக்ஸ் மட்டும் தான் பண்ணிருப்பாங்க. இப்ப இந்த ஒயிட் ஹேட் டெக்னிக்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் நாங்க என்ன பண்ணோம்னா கூகுள் மை பிசினஸ் எடுத்தோம். கூகுள் மை பிசினஸ்ல எல்லா ப்ரொஃபைலையும் கிளியரா கம்ப்ளீட்டா எடிட் பண்ணோம். அவங்களோட ப்ராடக்ட்ஸ் ஆட் பண்ணோம், சர்வீசஸ் ஆட் பண்ணோம், எல்லா இமேஜஸ் ஆட் பண்ணோம். இன்னும் நிறைய விஷயம் என்ன பண்ணா ஃபர்ஸ்ட் கூகுள் மை பிசினஸ் ப்ராப்பரா ஆப்டிமைஸ் பண்ணி அவங்களுக்கு ரேங்கிங் கொண்டு வந்தோம். திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி. செகண்ட் பாத்தீங்கன்னா இட் கம்ஸ் டு வெப்சைட். பாத்தீங்கன்னா வெப்சைட்ல நிறைய கிளிச்சஸ் இருந்துச்சு. சே ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா கண்டென்ட் ப்ராப்பரா இல்ல, அப்புறம் ஆன் பேஜ் எஸ்இஓ இல்லாம இருந்துச்சு, கூகுள் ஃபர்ஸ்ட் பேஜ்ல ரேங்கிங்கே இல்லாம, அதாவது 10 pages வரைக்குமே ரேங்கிங்ல இருந்துச்சு. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்னா வெப்சைட்ல என்னென்ன ஆப்டிமைஸ் பண்ணணும், ஈச் அண்ட் எவ்ரி லொகேஷனுக்கு பேஜஸ், கண்டென்ட், இந்த மாதிரி எல்லாம் வெப்சைட்ல என்னெல்லாம் பண்ணுமோ அந்த விஷயத்துல பண்ணி வெப்சைட்டை ரெடி பண்ணோம் நாங்க. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா வெப்சைட்ல டெக்னிக்கல் எஸ்இஓ, வெப்சைட் கூகுள் பேஜ் ஸ்பீட் ஆப்டிமைசேஷன் பேஸ் பண்ணி வெப்சைட் ஃபாஸ்டா லோட் பண்றதுக்கான விஷயங்கள் பண்ணோம். நெக்ஸ்ட் இந்த ஒவ்வொரு லொகேஷனுக்கான பேஜுக்கும் பாத்தீங்கன்னா இன்ஃபர்மேஷனை எந்த அளவுக்கு கிளியரா கொடுக்கலாம், மெனு ஆர்கிடெக்சர் இருந்து நெக்ஸ்ட் கால் டு ஆக்ஷன்லாம் ரொம்ப பெட்டரா ஆப்டிமைஸ் பண்ணி கொடுத்தாங்க. சோ இந்த மாதிரி செகண்ட் விஷயம் என்ன, வெப்சைட்டோட கம்ப்ளீட் விஷயத்தையும் நாங்க சரி பண்ணோம். மூணாவது எஸ்இஓ. சோ எஸ்இஓக்கு இவங்களுக்கு நாங்க என்ன பண்ணோம்னா நியர்லி 100 கீவேர்ட்ஸ் டார்கெட் பண்ணோம். ஒவ்வொரு லொகேஷனுக்கும் எல்லாம் சேர்த்து ஒரு 100 கீவேர்ட்ஸ் டார்கெட் பண்ணோம்.
இங்கதான் என்னன்னா இவங்க காம்படிட்டர் யாருமே பண்ணாத விஷயத்த இங்க நாங்க புதுசா ட்ரை பண்ணோம். லிட்டரலி என்னன்னா ஒரு நாளைக்கு 4 பிளாக்ஸ் நாங்க பிளான் பண்ணோம். விச் இஸ் அ ஹெர்குலியன் டாஸ்க். உங்க எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு நாளைக்கு 4 பிளாக்ஸ் நாங்க டார்கெட் பண்ணோம். இதுலயும் இந்த பிளாக்ஸ் என்ன பண்ணோம்னா டிஃப்ரெண்ட் மெட்ரிக்ஸ்ல பண்ணோம். எக்ஸாம்பிள் வந்து சில பிளாக்ஸ் வந்து 700 வேர்ட்ஸ், சில பிளாக்ஸ்ல 1000 வேர்ட்ஸ், சில பிளாக்ஸ் 1500 வேர்ட்ஸ், 2000 வேர்ட்ஸ் வரைக்கும் பண்ணோம். ஏன்னா கூகுள் ரெக்கமெண்ட் பண்றது என்னதுன்னா ஒரு ஒரு கண்டென்ட்ட வந்து நீங்க 2000 to 2500 வேர்ட்ஸ் போறப்ப பெட்டர் ரேங்கிங் வரும்னு வந்து சில கைட்லைன்ஸ் இருக்குது. சில டெக்னிக்ஸ் இருக்குது. சோ இந்த மாதிரி சில டெக்னிக்ஸ நாங்க இது பண்ணோம். இவங்க காம்படிட்டர்ஸ் யாரும் இத பண்ணல ஸ்பெசிஃபிக்கா. சோ நாங்க என்ன பண்ணோம்னா டெய்லியும் 4 பிளாக் நாங்க பிளான் பண்ணி டெய்லியும் அந்த 4 பிளாக கரெக்டா கிரியேட் பண்ணி அதை பெர்ஃபெக்ட்டா ஆன் பேஜஸ் பண்ணி அதை பேஜஸா கிரியேட் பண்ணி டெய்லியுமே பண்ண ஆரம்பிச்சோம் நாங்க. அடுத்து இங்க கிரியேட் பண்ண பிளாக்ஸ் இது எல்லாத்தையும் என்னன்னா பெர்ஃபெக்ட்டா வந்து ஆஃப் பேஜ் எஸ்இஓக்கு ஷேர் பண்றது, கூகுள் மை பிசினஸ் ஷேர் பண்றது, இந்த மாதிரி பண்ணிட்டு அடுத்தது சோசியல் மீடியா. இந்த சோசியல் மீடியா வரப்ப பாத்தீங்கன்னா ஒரு குரூஷியல் பார்ட்டுங்க. ஸோ டெய்லி என்ன பண்ணுவோம்னா மெட்டால ஒரு போஸ்ட், இன்ஸ்டாகிராம்ல ஒரு போஸ்ட், அடுத்தது லிங்க்டின்ல ஒரு போஸ்ட், இந்த மாதிரி மல்டிபிள் பிளாட்ஃபார்ம்ஸ்ல டெய்லியும் அக்ரெசிவா இருந்தோம் நாங்க. எப்படின்னா சில சில நாள் என்ன பண்ணோம்னா டெய்லியும் 2 போஸ்டும் போட்டோம். சில நாள் வந்து டெய்லி ஒரு போஸ்ட் நாங்க போட்டோம். ஸோ இது எல்லாமே என்னன்னா அதாவது கூகுள் மை பிசினஸ், இந்த சோஷியல் சிக்னல்ஸ், இது எல்லாமே நமக்கு என்னன்னா கூகுள் ஃபர்ஸ்ட் பேஜ் வர்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பெய்டு பிஆர். சோ லொகேஷன் வைஸ் இப்ப இந்த கிளைண்ட் டார்கெட் பண்றதெல்லாம் பாத்தீங்கன்னா சவுத் இந்தியா. சோ சவுத் இந்தியால நாங்க என்ன பண்ணுவோம்னா 2 பெய்டு பிஆர் பண்ணோம் நாங்க. அதாவது எவ்ரி 15 டேஸ் ஒரு பெய்டு பிஆர். சோ 2 பெய்டு பிஆர் பண்ணோம். சோ இது நமக்கு என்ன ஜெனரேட் பண்ணோம்னா நல்ல குவாலிட்டி பேக்லைன்ஸ் ஜெனரேட் பண்ணோம். சோ இந்த குவாலிட்டி பேக்லைன்ஸ் நமக்கு என்ன இன்னும் ரேங்கிங்க்கு ரொம்பவும் பூஸ்டா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பெய்டு அட்வர்டைஸ்மெண்ட். ஸ்பெசிபிக்கா சில இடத்துல பெய்டு அட்வர்டைஸ்மெண்ட். சோ பிளாட்ஃபார்ம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து மெட்டா, இன்ஸ்டா, அதுக்கப்புறம் யூடியூப்ல வந்து பெய்ட் ஆட்ஸ், டார்கெட்டட் ஆட்ஸ் பண்றோம் நாங்க. சோ இதுல இருந்து நமக்கு என்ன ஒரு பெஸ்ட் ரிசல்ட்ஸ் வந்துச்சு. அடுத்தது முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்களுக்குன்னு ஒரு ஓன் யூடியூப் சேனல். இப்ப எல்லாமே தெரியும் நமக்கு. கூகுள் மாதிரி யூடியூப் எல்லாரும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப என்ன இங்க டார்கெட் பண்றோம்னா இவங்களுக்குன்னு ஒரு ஓன் சேனல் இருந்து அது நிறைய வீடியோஸ் இது பண்ணா இன்னும் பெட்டரா ரேங்கிங் சொல்லிட்டு இமிடியேட்டா ஒரு கேர்ள் வச்சு நாங்க என்ன பண்ணோம் மந்த்லி 24 வீடியோஸ் நாங்க பிளான் பண்ணோம். அதாவது லிட்டரலி பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு வீடியோ அந்த மாதிரி பிளான் பண்றது. சோ அந்த மாதிரி விஷயத்த பண்ணோம். இது எல்லா ஆக்டிவிட்டியும் என்ன பண்ணுதுன்னா கிட்டத்தட்ட 40 to 45th டேக்குள்ள எங்களுக்கு கூகுள் ஃபர்ஸ்ட் பேஜ் ரேங்கிங் வந்து வந்துருச்சு. ஃபார் மோஸ்ட் ஆஃப் த கீவேர்ட்ஸ் பாத்தீங்கன்னா 30 to 40 கீவேர்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் கொண்டு வந்துருச்சு. பட் அகைன் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிம்பிள் ஆக்டிவிட்டி இல்ல. கிட்டத்தட்ட 6 to 7 மெம்பர்ஸ் இதுக்கு ஒர்க் பண்ணி இந்த 40 to 45 டேஸ்ல நாங்க சொல்யூஷன் கொண்டு வந்துட்டோம். இதுதான் இந்த மாதிரி ஷார்ட் டியூரேஷன்ல ஒரு ரிசல்ட்ஸ் வரணும்னா நம்ம பண்ண வேண்டிய ஸ்ட்ராட்டஜி. பட் அகைன் இதே ஸ்ட்ராட்டஜி எல்லாத்துக்கும் ஒர்க் அவுட் ஆகுமான்னு கேட்டா கிடையாது. ஈச் அண்ட் எவ்ரி பிசினஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த என்டையர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டிஃப்ரெண்டா ஒர்க் ஆகும். இந்த கிளைண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா ஒர்க் ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்பெசிபிக்கா ஏதாவது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருக்கா? எங்களை கம்யூனிகேட் பண்ணுங்க. நாங்க உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜியை ரிசர்ச் பண்ணி பக்கா அவுட்புட்டோட டெலிவர் பண்ண முடியும். தேங்க்யூ.